வணக்கம் நண்பர்களே, ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதி அற்புத பலன்களையும் அற்புத பரிகாரங்களையும் கொடுக்க உள்ளேன் நண்பர்களே. மகம் ஜெகத்தை ஆளுமா? எல்லோரும் ஜெகத்தை ஆள வேண்டும் என்று என்ன இருக்கிறது? வீட்டை ஆண்டாலும் ஜெகம்தான். மகம் எதிலும் ஒரு முன்னிலையான நட்சத்திரம், அவ்வளவுதான். மகத்திலே நீங்கள் பிறந்திருந்து சுக்கிரன் உச்சமாகி இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் மகம் சுக்கிரன் நட்சத்திரம். மகத்தினுடைய அதிதேவதை சுக்கிரன், பிரதி அதிதேவதை பித்ருக்கள். மகத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதம். பாருங்க, நீங்கள் திறமையானவங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், பெருகும் நட்சத்திரம் இது. ஒன்று உடம்பு பெருசாகும், மூளை பெரிய மூளை, எல்லாத்தையும் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு முன்னாடியே திட்டம் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. உங்கள் சகோதரர்கிட்டயே ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்க. எனக்கு இது வேணும்னா வேணும் தான் அப்படின்னு நிற்பீங்க. இது பொருளாதார நட்சத்திரம், பொருளை மட்டுமே அடிப்படையாக கொண்ட நட்சத்திரம். எனவே பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பீங்க. பணம் தான் அல்டிமேட் மகத்துக்கு. மகம்னா விநாயகருங்க, விநாயகர் வணங்க. மகம்னா எலிங்க. அப்போது இது விநாயகர், எலி பெருச்சாலி எல்லாம் மகந்தாங்க. அப்போ எலி கும்பிட்ற தெய்வம் யார்? விநாயகர். விநாயகரை கும்பிட ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சீதைங்க. அப்போ சீதை அவங்க பெரிய ராமருக்கே பொண்டாட்டியாக இருந்தாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. அது மாதிரி இவங்களுக்கு 2-7 லக்கண பிரகாரம் கெட்டு போச்சுன்னா மன வாழ்க்கை நிம்மதி இல்லாத தன்மை இருக்குங்க. மண்ணுனால ஜெயிப்பாங்க. மண்ணு பொண்ணாகக்கூடிய நட்சத்திரம் மகம்தானுங்க. நீங்கள் மகன் நட்சத்திரத்தன்னைக்கு விதைச்சு பாருங்க, அற்புதமாக விளையுங்க. பூச நட்சத்திரத்தன்னைக்கு விதைச்சாலும் அற்புதமாக விளையுங்க, அருமையாக இருக்குங்க. ஏன்னா மகம்தான் அந்த ஏறுங்க. சீதை ஜனகர் ஏர் உழும்போது சீதை கிடைச்சாலாம், அதனால தான் சீதான்னு வச்சாராம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க விவசாய பூமிகள் வச்சுருந்தாலும் அல்லது விவசாயம் செய்தாலும் ரொம்ப அருமையாக நல்லா வருங்க. திட்டம் போட்டு செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக பல விவசாயம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நன்மைங்க. ஏன்னா சுக்கிரனுங்க. பாருங்கள், இதில் ஜெயலலிதா அம்மா பிறந்தாங்க. அம்மா ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம் வச்சுருந்தாங்களா? ஏன் வச்சுருந்தாங்க? மகம்ங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்ததுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே பாருங்கள் மன வாழ்க்கை, அவங்க அம்மாவுக்கு மன வாழ்க்கை இல்லையா, மன வாழ்க்கை நிம்மதி இல்லை, மன ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆகலைங்கிறாங்க. அது மாதிரி மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தராதுங்க. 2-7 கெட்டு போச்சுன்னா தராது. ஆனால் எதையும் சாதிக்கக்கூடியவங்க நண்பர்களே. மகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் எளிய வழி, பித்திருக்களுடைய நட்சத்திரம். உங்களுடைய முன்னோர்கள் ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கோங்க, அல்லது பித்திரு தர்ப்பணம் கொடுங்க. அமாவாசைக்கு விடாமல், எந்த அமாவாசையும் விடாமல் கொடுங்க. நீங்க நினைச்ச காரியம் நடக்குங்க, நினைச்ச காரியம் நடக்கும். மகத்தினுடைய சித்தர் சாந்தலிங்கருங்க. மகத்திலேயே பிறந்து மகத்திலேயே முக்தி அடைஞ்ச நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பேரூர் ஸ்தலத்தில் இருக்கிற சாந்தலிங்கர் ஆசிரமங்க. அங்கதான் அவருடைய ஜீவ சமாதிங்க. அவரை போய் மக நட்சத்திரத்தன்னைக்கு வணங்குங்க. பேரூர் பட்டீஸ்வரத்தையும் வணங்கிட்டு இவரையும் வணங்குங்க. வெற்றி 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 கிடைத்து கொண்டே இருக்குங்க. மகத்தில் பிறந்தாவே தோல் சம்பந்தமான பிரச்சனை வருங்க. அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருங்க பெண்களாக இருந்தா. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு அந்த +2ல் கொஞ்சம் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காதுங்க. அடிப்படை கல்வியில் ஒரு தடைங்க. நீட் எழுதுனாங்கன்னா நீட் எழுதுவாங்க, ஆனால் நீட்டில் ஃபர்ஸ்ட் நீட்டில் ஜெயிக்கிறது கஷ்டமாயிருங்க. 2வது ஒரு டைம் நீட் போட வேண்டி இருக்குங்க. அதே மாதிரி டாக்டர் ஆகணுங்கிறது உங்களுடைய கனவாகவே இருக்குங்க. சிஏ படிக்கும்பாங்க. பாருங்க, கணக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் கணக்கு தாங்க இவங்களுக்கு சீக்கிரம் வராது. இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக பச்சை கலர் இருக்குங்க, வெள்ளை கலர் இருக்குங்க, ஆனால் கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டி இருக்குங்க. கண்ணு பிரச்சனை வந்துடுங்க. பல்லு ஒரு சீராக இருக்காதுங்க. எலி எப்படி இருக்குங்க, எலிப்பல் எப்படி இருக்கு, இப்படி இருக்கும்லங்க. அது மாதிரி பல்லு முன்பின் இருக்குங்க மகத்தில் பிறந்தவங்களுக்கு. வெளிநாட்டு வாழ்க்கை அமையுங்க, ஆனால் கணவர் நீங்கள் மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் வராதுங்க, முன்ன பின்ன தான் இருக்குங்க. கணவர் கொஞ்சம் முன்னா கொஞ்சம் சொட்டையாக இருக்கலாம், கொஞ்சம் குண்டாக இருக்கலாம்,
ஆனால் இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்ததுன்னா வாழ்க்கை ஓடிடுங்க. ஆணாக இருந்தாலும் அதுதாங்க, பெண்ணாக இருந்தாலும் அதுதாங்க. ஆணாக இருந்தால் ஐஸ்வர்யா நீங்கள் சொல்லனா கிடைக்காதுங்க. அப்படி கிடைச்சதுன்னா வாழ்க்கை ஒரு நிம்மதியாக இருக்கிறது இல்லைங்க மகத்துக்கு. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளோ அற்புதம். மகம்னா ஆலமரம்ங்க. நீங்கள் ஆலமரத்தை நடுங்க, கஷ்டம்னா ஆலமரத்தை நடுங்க, வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க. மகம் தான் நீர் நட்சத்திரம்ங்க. அதனால தான் அம்மா வாட்டர் கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு உங்கள் படித்த ஸ்கூலில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதேனும் ஒரு நீர் ஆதாரத்தை நிறுவி வைங்க. ஏதோ ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, நல்ல ஒரு கூலிங்காக குடிக்கிறதுக்கு. ரொம்ப அப்படியே வெய்ய காலம் இருக்குதுங்க, ஒரு கூலிங்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கூலிங் வாட்டர் கிடைக்காதுங்க. ஒரு கூலிங்காக குடிக்கிற மாதிரி ஒரு 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 இதை ஒரு மிஷினை வாங்கி வச்சு விடுங்க. சும்மா குழந்தைங்க வந்து கூலிங்காக குடிக்க குடிக்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க. அம்மா மக நட்சத்திரங்க. யாருங்க? ஜெயலலிதா அம்மா. 10 ரூபாய்க்கு கரெக்டாக தண்ணி பாட்டில் கொடுத்தாங்களா இல்லையா? இன்னும் கூலிங்காக கொடுத்துருந்தா கட்டாயம் வெற்றி பெற்று, இன்னும் வெற்றி மேலே வெற்றி, எதுக்கே வெற்றி, இன்னும் அதை விட வெற்றி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி இது வந்து பித்ரு நட்சத்திரங்கிறதுனால எள் உருண்டை தானம், எள் தானம், எள் எண்ணெயான நல்லெண்ணெய் தானம், இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. டெய்லி எள்ளும் கருப்பட்டியும் நெய்யும் சேர்ந்த ஒரு உருண்டை இவங்க சாப்பிட்றது மிக பெரும் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நட்சத்திரம் பணம் பெருகும் நட்சத்திரங்க. இதில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ அல்லது பேங்க் சார்ந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னா பணம் பெருகுங்க. பெருக்கிற தன்மை உண்டுங்க இந்த நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி விதைக்க இந்த நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம்ங்க. போர் போடுறதுக்கு சிறந்த நட்சத்திரம்ங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தால் மகத்திலேயே போடுங்க, சிறப்பாக வருங்க. நிலம் வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. வீடு கட்ட அற்புதங்க இந்த நட்சத்திரமே. வீடு, இந்த நட்சத்திரம் தான் சேருங்க, பதவிக்கு உண்டான சேர். ஒரு முதியோர் இல்லத்துக்கு சேரை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலையா, முதியோர் இல்லத்துக்கு சேரை வாங்கி கொடுங்க, கட்டாயம் கிடைக்குங்க. கிரீடம்ங்கிறான் இந்த நட்சத்திரத்தை தான் கிரீடம்ங்கிறாங்க. ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு இடம் கிடைக்கலிங்க அணியில, இந்தியா லெவல்ல விளையாடுறதுக்கு. நான் சொன்னேன், அப்பா நீ முருகனுக்கு ஒரு தலப்பாகை வாங்கி வச்சுட்டு போப்பா, மக நட்சத்திரம் ஒரு முருகனுக்கு ஒரு தலப்பாகையை வச்சுட்டு போப்பா, உனக்கு கிடைக்கும்பா அப்படின்னு. தலப்பாகைனா என்னங்க? கிரீடம். அவர் வசதி இல்லாதவருங்க, வெள்ளியில வைக்க முடியாது, தங்கத்துல வைக்க முடியாதுங்க. சும்மா துணியில ஒரு தலப்பாகை வச்சுட்டு போப்பான்னு. அதே மாதிரி துணியில அவங்க அப்பா தலப்பாகை வச்சு கொடுத்தாரு, இந்திய லெவல்ல செலக்ஷன் ஆயிட்டாருங்க. இந்த மகத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. பதவி ஏற்பதற்கு அருமையான நட்சத்திரம்ங்க. மகம் தான் இந்த தோரணம்ங்க, சிலா தோரணம்ங்க. அதாவது பின்னாடி சாமிக்கு பின்னாடி இந்த வேலி வச்சிருக்காங்களங்க பின்னாடி, அது வந்து இந்த மகம் தானுங்க. திருப்பதி போறது மகத்துக்கு ஒரு மிக சிறப்புங்க. திருப்பதி போய் அங்க திருப்பதி பகவானுக்கு மேல சிலா தோரணம்னு 230 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குதாமா. அந்த 230 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குங்கிறாங்க. அந்த சிலா தோரணத்தை பார்த்துட்டு வந்தா இந்த மகத்துக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பித்திருக்கடன் செய்யக்கூடிய எல்லா கோயில்லையும் இவங்க போலாமுங்க. ஸ்ரீரங்கம் போறது, ஸ்ரீரங்கம் சுக்கரனோட ஸ்தலங்க. இதனுடைய அதிபதியே சுக்கரன் தாங்க. அதனால ஸ்ரீரங்கம் போனா ஜெயிப்பாங்க, ஸ்ரீவாஞ்சியம் போனா ஜெயிப்பாங்க, திருவாரூர் போனா ஜெயிப்பாங்க, திருக்கொல்லிக்காடு போனா ஜெயிப்பாங்க, ராமேஸ்வரம் போனா ஜெயிப்பாங்க, கூத்தனூர் போனா ஜெயிப்பாங்க, தில தர்ப்பணபுரி, திருநள்ளாறு, கும்பகோணம் மகாமகத்தன்னைக்கு போனா மிக பெரும் வெற்றிங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. நாச்சியார் கோயில் போயிட்டு வர்றது அதை விட சிறப்புங்க. திருவாலங்காடு போனா இன்னும் சிறப்புங்க. திருமறைக்காடு, திருவெண்காடு, திருத்தங்கல், பிள்ளையார்பட்டியெல்லாம் போனா இவங்க வெற்றி மேல வெற்றி தாங்க. ஏன்னா பிள்ளையார் தான் இதுக்கு ஒரு அற்புத அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்க. 2வது நட்சத்திரமா மகத்துக்கு 2வது பூரம் இருக்குதுங்க. ஆண்டாளோட பாட்டு பாடினா, ஆண்டாள தரிசனம் பண்ணா இவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி, பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. சரிங்க, பாருங்க, ஸ்ரீரங்கம் சுக்கரனோட ஸ்தலம். ஜெயலலிதா அம்மா மக நட்சத்திரம். பாருங்க, அவங்க ஸ்ரீரங்கம் தொகுதியிலேயே எம்எல்ஏ ஆனாங்களா, யோசிச்சு பாருங்க. அப்ப நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட விளையாட்டுகளை பண்ணுது பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் சம்பந்தமா A to Z தெரியணுமா நண்பர்களே? உங்க நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கு என்ற பாடம் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. ஒரு நட்சத்திரம் 1000 ரூபா. இந்த மகத்துல இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்கள் வச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம், வீடியோஸ் இருக்கு, பிளஸ் எழுத்து பதிவு இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. நன்றி நண்பர்களே.